பேர் வந்து ஸ்ரீதீப். இவர் வந்து உண்மையிலே பெண்ணு, ஆனா இன்னைக்கு ஆனா மாறி வக்கீல், ஹைகோர்ட்ல வந்து வக்கீல் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்காரு. பெண்ணா இருந்து ஆனா மாறியவர். இன்னைக்கு உங்களுக்கு லைவா என் படத்து மூலியமா இவர் உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு. வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து சார் ஜி பெருமாள் சார் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காரு. அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு படம், சிறப்பான படம் எடுத்திருக்காரு. இது வந்து இவர் சமூக கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்காரு. அதை நான் எந்த விதமான தப்புமே சொல்லலை. ஆனால் இயற்கையிலேயே நிறையா பெண்கள் வந்து மனதளவு ஆணாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் வந்து பிறந்த போதே எனக்கு ஒரு 5-6 வயசு போதே நான் வந்து நான் பெண் கிடையாது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து ஆணாக தான் பண்ணுவேன். எங்கள் அப்பாவே என்னை பையனாக தான் வச்சு சொல்லி வளர்த்தாரு. அதாவது இதில் வந்து நான் தப்பாக சொல்லலை, சமூகத்துக்கு வேண்டிய மாதிரி அவர் எடுத்திருக்காரு. ஆனால் இயற்கையாகவே நிறையா வந்து பெண் வந்து, அதாவது கடவுளோட படைப்பு எல்லாரும் வந்து ஆண் மாதிரி மனது சில பெண்ணு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சில ஆணுக்கு பெண் மாதிரி மனது கொடுத்துருக்காங்க. அதாவது அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்போ என்ன மாதிரி கடவுளோட படைப்பு இதுவும் கிடையாது. இதுவும் வந்து கடவுளோட செயல் தானே. இது எனக்கு அந்த மாதிரி தோணி நான் ஆணாக வளர்ந்துருக்கேன். ஸோ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். முன்னாடி பெண்ணாக இருந்த போது நிறையா அடிமைத்தனத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஒரு புது பிறப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, புது பிறவி கிடைச்சிருக்கு. இது வந்து அது சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், சமூகத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த ஒரு பெண்ணாக இருந்து நம்ம தப்பான சரீரத்தில் நம்ம ட்ராப் ஆகிட்டோமே அப்படின்னு நினச்ச மனசு கஷ்டத்தோட இது எவ்வளோ வேணால் பொறுத்துக்கலாம், எவ்வளோ சர்ஜரி வேணாலும் பொறுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு பிடிச்ச உடம்பு எனக்கு கிடைக்கிறது. அதாவது சில இயற்கையாகவே கிடைக்காது, செயற்கையாக பண்ணலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு இப்போ. ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்க மனது ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு சயின்ஸோட உதவி, மெடிக்கல் டெக்னாலஜி உதவி நாடுறது தப்பே கிடையாது. அதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு வந்து உறுப்பை வச்சு ஒருத்தர் ஆண் இல்லை பெண் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. மனது தான் முக்கியம். இதில் சின்ன வயசுலேருந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம், எப்படி நடந்துக்கிறோம், உணர்வு, அந்த உணர்வு தான் முக்கியம். அதனால அந்த உணர்ச்சி பூர்வமாக நான் வந்து ஆணாக மாறியிருக்கேன். ஆனால் அந்த சாரோட கதையில் வந்து தேவைக்காக, காதலுக்காக அவங்க மாறியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஏதாவது வாழறதே தப்பு கிடையாது. உணர்வு பூர்வமாக நான் அப்படி இருந்தேன். இப்போ வந்து அந்த கடவுள் கொடுத்த சரீரத்தை நான் மாற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு இது வந்து ஃப்ரீடமை கொடுக்குது. முன்னாடி பெண்ணாக இருந்த போது நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஆண்னாக்க எத்தனை மணிக்கு வந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஃப்ரீடம், எல்லா விதத்துலையும் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீடத்தில் நான் வந்து கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து அனுபவிக்கிறேன். அதாவது கடவுளும் வந்து அருள் புரிஞ்சிருக்காரு. அதனால தான் என்னால் இந்த மெடிக்கல் டெக்னாலஜி தேடி என்னால் எனக்கு புரிஞ்ச சரீரத்தை நான் பெற முடிஞ்சுது. அதனால இதுவும் கரெக்டு தான், அதுவும் சரி தான். சார் சொன்னது சமூகத்து கண்ணோட்டத்துக்கு கரெக்டாக இருக்குது. பட் உணர்வு பூர்வமான விஷயத்துக்கு இப்போ நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு நான் உணர்றேன். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெண்ணுக்கு வந்து பெண் ஆணாக மாறியவங்க வந்து இந்த மாதிரி, அதாவது அப்பாவாகிறது, அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணாக மாறி அம்மாவாகிறது, அதுவும் சிறிது காலத்தில் ரிசர்ச்லாம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் அதுவும் சாத்தியமாக தான் இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. யாருமே துணிச்சலாக வரமாட்டாங்க. உணர்வை அப்படியே மனசுக்குள்ளே பூட்டி வச்சு சூசைட் பண்ணிப்பாங்க. அதோட இது பெட்டர் வந்து வாழணும், இப்படியான வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு வந்து பண்ணுறாங்க. அதுக்காக தான் மெடிக்கல் டெக்னாலஜிலாம் எங்களுக்கு உதவுறது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி சார் வந்து இந்தியாவில் இந்த மாதிரி மருத்துவ வசதி இருக்கா? எவ்வளோ செலவாகும்? இல்லை வெளிநாடு தான்? ஃபஸ்ட்டுலாம் வந்து வெளிநாட்டில் இருந்தது, அதான் எல்லாமே எக்ஸ்பென்சிவ். இந்தியாவில் என்னன்னா இந்த மாதிரி நிறையா மக்கள் இருக்காங்க. என்ன மாதிரி வெளியில் சொல்ல முடியாமல், குடும்பத்தில் சொல்ல முடியாமல், நண்பர்கள் சொல்ல முடியாமல் இருக்காங்க. அதை புரிஞ்சுட்டு நிறைய பேர் ஃபாரினில் போய் கல்வி கற்று, உயர்கல்வி கற்று அந்த டெக்னாலஜி, அந்த எக்யூப்மெண்ட் அதெல்லாம் பயிற்சி கொண்டு இங்கே வந்து செய்கிறாங்க. அதாவது பாம்பேயில் நிறைய அந்த மாதிரி செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லைவ் எக்ஸாம்பிள், பீகாரில் வந்து 5 பொண்ணுகளை பெற்றிருக்காரு ஒரு அப்பா. அவரால் என்ன விவசாயத்தில் என்ன பண்ண முடியும்? பையன் இருக்கணும்னு ஆசை. மூத்த பொண்ணை வந்து பையனாக மாற்றி தன்னோட விவசாய தொழிலில் ஈடுபட்டு இப்போ பையனாக மாற்றி அந்த பையன் வந்து 4 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பாவுக்கு துணையாக இருக்கணும். இந்தியா மாதிரி நாட்டில் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும்? இந்தியா மாதிரி நாட்டில் முழுசாக ஒரு பெண் ஆணாக மாறுதுன்னா ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும். அதே மாதிரி அனுமதி இருக்காது. நீங்கள் ஆதார் கார்டில் எதுலேயும் மாற்ற முடியுமா? எல்லாமே மாற்றியாச்சு, நானே மாற்றிருக்கேன். பார் கவுன்சில் கார்டுலேருந்து நான் மாற்றிருக்கேன். ஃபுல்லாக என்னோட மெயில் அப்படின்னு வருது என்னோட இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பீடு திட்டம். இப்போ திருநங்கையாக மாறுறோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு ஆணிலிருந்து ஒரு திருநங்கையாக
இயற்கையாகவே நான் பிறந்து திருநங்கையா மாறன்னு வச்சுக்கணும், ஒரு காப்பீட்டு திட்டம் கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு நாங்கள் இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக சமூக நலத்துறைக்கு கீழே வந்து அந்த கார்டு இயங்கும். அது மூலமாக வந்து எங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீட்டு அட்டை கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு இப்போ ஃப்ரீயாகவும் சர்ஜரி நிறைய பேர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் பெண்லேருந்து ஆணா மாறுது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு போடுவாங்க. அது இல்லாமல் மேல் அப்படின்னு வாழறதுக்கு அது கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஒரு ஃபீமேல் வந்து மேலாகவும் வாழலாம், மேல் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஃபீமேல்ட்டு நம்மளோட அடையாள அட்டைகள் எல்லாத்துலேயுமே வந்து எந்த ஜெண்டர் நமக்கு விருப்பமோ, நம்ம மனசு எந்த ஜெண்டரை நோக்கி இருக்கோ அந்த ஜெண்டர் நம்ம போட்டு நம்மளை வந்து அந்த மாதிரி எல்லாரும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே நமக்கு இடம் கொடுக்குது. அதே மாதிரி சமூகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு வராங்க. அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது சரி, ஸ்ரீதீப். நீங்கள் சொல்கிறது சரி. இயல்பாகவே இயற்சதை மாற்றத்தில் அவங்க விருப்பப்பட்டு அவங்க பின்னாடி திருநம்பியாவோ திருநங்கையாவோ மாறுறது ஓகே. ஆனால் இப்படி விருப்பம் இல்லாமல் காதலுக்காக மட்டும் மாற்றுறது எப்படி சரின்னு சொல்லுவீங்க? அவங்க 2 பேரும் விருப்பப்படுறாங்க சார். அதாவது ஒரு வாழ்க்கை வந்து ஒரு 18 வயசு ஆனதுக்கும் எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஓட்டிங் ரைட்ஸ்னா ஒரு சரீரத்தை மாத்துறீங்கன்னு நம்மளோட சரீரம் காதலுக்காக தன்னுடைய சரீரத்தை எப்படி மாத்திருக்காங்கன்னு கேக்குறீங்க. அவங்க வந்து உயிருக்கு பயந்து இல்ல, அதுக்கு எவ்வளவு திரைக்கதை இருக்கு, வேற எப்படி வேணாலும் எவ்வளவு திரைக்கதை இருக்கு சார். காதலுக்காக நிறைய திரைக்கதைகள் நான் பிறப்புக்கு முன்னாடி இருந்து இன்றைய காலகட்டம் வரையும் இந்த லவ் டுடே வந்த வரையும் பாத்தீங்கன்னா காதலுக்காக ஒரு பேட்டர்ன் சொல்லியாச்சு. நான் சொல்லி இருக்கிற பேட்டர்ன் வந்து தன்னுடைய சரீரத்தை மாத்துறாங்க, மாத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய கடைசி முடிவு சொல்லி இருக்கிறது. சரிங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கு? மாற்றக்கூடாது ஓகே. ஆனால் கடைசியில் அந்த பையன் மறுபடியும் அதே மாதிரி வந்து நிற்கிறது. பையன் வந்து மாறுறானும் போது டாக்டர் சொல்றாங்க, நீ ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் எடுத்திருக்க, நீ மாத்திட்டேன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்குன்னு தெரியாதுன்னு டாக்டர் முன்னாடியே பதிவு பண்றாங்க. அதை மீறி பிறக்கிற குழந்தை தான் இது. சார் சார் ஆபரேஷன் வந்து இயற்கையா மாறினவங்க தான் சார். இவங்கெல்லாம் இயற்கையாவே மாறினவங்க தான் நம்ம திருநங்கைகள். புரியுதுங்களா? வாலண்டியரா இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பாக்குற ஒரு ஆண் மகனை பாக்குறேன். இன்னைக்கு அந்த ஆண் மகனை பார்த்தா அவன் சுடிதார் போட்டு புடவை போட்டு சுத்துறான். அவன் இயற்கையா மாத்திடுறான். அப்படி மாறக்கூடாது என்பதுதான் என்னுடைய கதை. மாத்திர மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதா சார்? டைரக்டா யாரும் மாத்திர மாதிரி இப்ப நீங்க படத்திலே பார்த்திருப்பீங்க, திருநங்கை தான் வந்து மாற சொல்லிருப்பாங்க சார். அது மாதிரி நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல சார், இன்னைக்கு இருக்கிற யூத் வந்து உழைப்பு என்பது, நான் யாரையும் தப்பு சொல்ல, உழைப்பு என்பது கம்மி ஆயிடுச்சு. என்னைக்கு மொபைல் கையில வந்ததோ அவனுடைய உழைப்பு கம்மி ஆயிடுச்சு. இன்னைக்கு மொபைல் இருக்கிற இடத்துலயே அவனுக்கு எல்லா பொருளாதாரமும் எல்லாம் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. அந்த இதுல இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய ஜெண்டர் வந்து அவனுக்கு இயற்கை கொடுக்காமயே மாறின பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருநங்கைகளை அடிச்சு துரத்தி இருக்காங்க. அந்த வரலாறும் இருக்கு. ஸோ அதை மாறக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து சார். நீங்கள் அந்த கருத்தை முழுமையாக வைக்கல, அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கணும், அழுத்தமாக சொல்லலை. நீங்கள் ஜட்ஜு சொல்றாரு சார். ஜட்ஜி சொல்றது வேற, நீங்க காட்டுற விஷுவல்ஸ்ல வேற. விஷுவல்ல வந்து ஜட்ஜி வந்து யாரும் மாறக்கூடாது அப்படின்றத ஜட்ஜி நீட்ஃபுல்லா ஃபினிஷ் பண்றாரு. நீங்க அதை கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. ஜட்ஜி நீட்ஃபுல்லா ஃபினிஷ் பண்றாரு சார். கடவுள் கொடுத்த இயற்கையை யார் கொலாப்ஸ் பண்ணாலும் இயற்கையை அவங்களை காலி பண்ணிடும்ன்றது ஜட்ஜி நீட்ஃபுல்லா நாங்க டைலாக்ல. அதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் வேணும்ல, ரியாக்ஷனை காட்டிருக்கணும். நீங்க அவங்க ரியாக்ஷன் அது நம்ம செஞ்சது தப்புன்னு அவங்க சொல்ற மாதிரி ஒரு இதை காட்சியாக வச்சிருக்கணும். ரைட் சார். இப்போ இவங்களை வந்து அந்த ஹீரோயினை வந்து நீங்க மாறிடணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாரு. அவங்க மாறிடுறாங்க. மாறினாலும் பேரண்ட்ஸுக்கு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய துரோகங்கள் நடக்குது சார். நான் அதை தான் சொன்ன வந்தேன். 16 வயசு வரையும் தன் தாய் தகப்பன் நோய் நொடி இல்லாம தன்னுக்கு தேவைப்பட்ட துணிமணிகள் எல்லாமே படிப்பிலிருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா அந்த தாய் தகப்பனுக்கு துரோகன்றது நிறைய நடக்குது சார். அந்த துரோகத்தின் கர்மா இருக்குல்ல சார், அந்த கர்மா தான் நான் அந்த பயலை கொடுத்துருக்கேன் சார். நீங்க இதையே வசனமா வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க இங்கதான் சொல்றீங்க. விஷுவல்ல வந்து பார்க்கணும் சார். விஷுவல் பார்த்துட்டு அந்த கர்மா பேரண்ட்டுக்கு வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற பேரண்ட் சரீரம் அந்த நம்ம குழந்தையா இருக்கும் போது அந்த பேரண்ட் இந்த குழந்தை சரீரத்தை பாதுகாத்து வளர்க்குது. தன்னுடைய பேரண்ட் பெருசாயிட்ட பிறகு வயசான பிறகு அந்த சரீரத்தை இந்த பிள்ளைங்க பாதுகாக்கணும்ன்றதான் என்னுடைய வலிமையான கருத்து சார். எல்ஜிபிடின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதை வந்து இப்ப திருநங்கைகளே நிறைய எதிர்க்கிறாங்க.
அவங்க என்ன பண்றாங்கன்னா பெண் ஆணும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, பெண்ணும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த இதுல இருந்து நீங்க வந்து திருநங்கைகள் எல்லாம் வந்து தனியா வரணும், அந்த அதை வந்து அதுக்கு எதிராக ஒரு திருநங்கைகள் எல்லாம் ஒரு கூட்டம் பண்றாங்க. இது எப்படி பாக்குது? எல்லாருக்குமே வணக்கம். எல்ஜிபிடி அப்படின்னும் போது எல்லாம் சம்பந்தப்பட்ட, அதாவது பெண்ணாக இருக்கிறவங்க, பெண்ணாக செக்ஸ் வச்சுக்கிறவங்க, ஆணோடு ஆணாக செக்ஸ் வச்சுக்கிறவங்க, திருநங்கைகளோட ஆண்கள், இது போல பலதர பக்கத்துல எல்ஜிபிடிக்கு வைக்குன்னு சொல்றாங்க. இந்த சார் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் திருநங்கைங்க நாங்க முழுசா எங்களோட உணர்வே பெண்ணு தான். எங்களுக்கு பெண் தான் வேணும். எதுக்க இருக்கிற ஆப்போசிட் பர்சன் ஒரு பெண்ணா இருந்தா நாங்க அவங்கள சகோதரியா தான் பார்ப்போம். அவங்கள வேற கண்ணோட்டத்துல பார்க்க முடியாது. ஒரு ஆண் இருந்தா அந்த ஆணுக்கு என் மேல ஈர்ப்பு இருந்தா அது நாங்க வேற மாதிரி பார்ப்போம். அந்த ஆண் எங்களை சகோதரியா பாக்குறான் அப்படின்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த ஆணை நாங்க சகோதரனா தான் பார்ப்போம். அதனால எல்லா ஆண்களையும் நாங்க தப்பா தான் பார்ப்போமா அப்படின்னா அது இருக்கவே முடியாது. அதை வேற மாதிரி சொசைட்டி ஏத்துக்கிறாங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா அதுதான் சார் ஜிபி பெருமாள் சார் கிளியரா சொல்லியிருக்காரு. காதலுக்காக தான் அவங்கள மாத்திக்கிறாங்க. அவங்க அதை விருப்பப்படல. அவங்க திருநங்கையா திருநம்பியா மாறதுக்கு அந்த ஆணும் அந்த பெண்ணும் விருப்பப்படல. காதலுக்காக நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்திருக்கோம். என்னென்னவோ ஸ்டோரி சொல்லுவாங்க. சில திரைப்படம் முக்காவாசி படங்கள்ல எங்களை ஒஸ்டா தான் காட்டியிருப்பாங்க, ஒரு கேலி பொருளை தான் காட்டியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்படி நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் எல்லா படத்தையும் வெறுக்கிறேன். திருநங்கைகளை கேலியா காட்டியிருக்கிற எல்லா படத்தையும் என்ன கேட்டீங்கன்னா நான் வெறுப்பேன். ஆனா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னா அது ஒரு சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அது சந்தோஷமா நீங்க எல்லாமே ரசிப்பீங்க. ஆனா இந்த படத்தை நாங்க பெருமையா பார்க்கறோம். அதை நீங்க நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சா பேசுறீங்க, நாங்க ரொம்ப பெருமையா பார்க்கறோம். ஏன்னா காதலுக்காக அந்த உணர்வை ரொம்ப பெருமையா சார் காட்டியிருக்காரு. ஆனா அதே மூவில கடைசியில நீங்க பண்றது தப்புன்றது ஒரு சட்டபூர்வமாவும் சொல்லிடுறாரு. அதாவது இயற்கையாவே ஏத்துக்கணும். நாங்க இயற்கை. இப்ப என்ன வந்து காதலுக்காக நீ வந்து திருநங்கையா மாறினா நான் மாற மாட்டேன். நான் திருநங்கையா மாறினதுக்கு அப்புறம் நீ என்ன காதலிக்கிறியா, அதை நான் ஏத்துப்பேன். அவ்வளவுதான். தட் இஸ் என்னோட இயற்கை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா கிளியரா சொல்லிட்டாரு. நல்ல படத்தை பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அதை கிளியரா எடுத்துட்டு போய் சொசைட்டிக்கு சேர்க்கணும். காதலுக்காக அவங்க சரீரத்தை தான் மாத்துறாங்க, மனசை மாத்துறாங்க. புரியுதுங்களா? நாங்க உணர்வுல நாங்க திருநங்கை திருநம்பி. இப்ப ஒருத்தவங்க பேசினாங்க, இவங்க உணர்வுல திருநம்பி, நாங்க உணர்வுல திருநங்கை. காதலுக்காக இப்ப இவங்களை மாத்த சொன்னீங்கன்னா மாற மாட்டாங்க. காதலுக்காக காதல் பலவிதம் மாறிடுது. ஒருத்தருக்கு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஒரு பெண்ணுக்கு 4 பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அதுதான் காதல் இப்ப இருக்கிற கட்டாயத்துல. அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் அந்த சர்ஜரிலாம் அசால்ட்டா செஞ்சுட்டு போக முடியாது. சர்ஜரின்றது மறுவாழ்வு. அவங்க கிளியரா சொல்றாங்க, நீங்க செய்ய போற சர்ஜரி ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரிமா, இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. அப்பயும் அவங்களுக்கு அந்த சர்ஜரி பெருசா தெரியல, அவங்களோட காதல் தான் பெருசா தெரியுது. இன்னைக்கு காலகட்டத்துல காதலுக்காக உயிரை கொடுப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். நிறைய மூவில பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. எதுக்கு சூசைட் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் ஏத்துக்கல, அதுதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இறக்குறாங்க. உண்மையில அவங்க இறக்குறாங்க, ஆனா காதலுக்காக மறுபிறவி எடுக்கிறாங்க. அந்த பிறவியும் தப்புன்னு சொல்லி கிளியரா சட்டம் சொல்லிடுது. அதை அவங்க உணர்ந்துட்டு திருப்பி அவங்க வாழ்க்கையை வளர்ந்துடுறாங்க. ஆனா அதுலயும் அவங்க பண்ண அந்த சிறிய தவறுனால அவங்களோட ஜெனரேஷன், அவங்களுடைய குழந்தை தவறா பிறந்துடுச்சு. அதையும் அவரு கிளியரா சொசைட்டில சொல்லிட்டாரு. ஸோ செய்யக்கூடிய தவறு கிளியரா செய்யுங்க. இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு அதுல கொடுக்குற மெசேஜஸ்லாம் எடுத்துக்காதீங்க. அதுதான் சார் சொல்ல வர்றாரு. அவங்க எதை பார்த்து அவங்களோட உணர்வை மாத்தணும்னு விரும்புறாங்க? யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் பேசியிருப்பாங்க. அந்த கப்புள்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களே தெரியாது. அது எங்களை கேட்டீங்கன்னா தான் எங்களுக்கு தான் தெரியும். இப்ப என்ன வந்து ஒரு ஆணை போய் திருநங்கையா மாறணும்னு நான் மாற்ற விடவே மாட்டேன். ஆனா அவன் உண்மையிலேயே அவன் ஒரு திருநங்கைனா அவன் மாறுறதுக்கு நான் என் உயிரியே கொடுப்பேன். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுல உண்மை இருக்கணும், இயற்கையா இருக்கணும். இயற்கைக்கு புறமா நம்ம எது செஞ்சாலுமே அது லைஃப்ல வராது. அதுதான் மூவில படத்துல கிளியரா சொல்லிட்டாரு. அவங்க திருநங்கையா மாறினாலும் கடைசியில அவங்க மூவில எப்படி காட்டுறாங்க, ஒரு அப்பா அம்மாவா தான் காட்டுறாங்க. அந்த ஆண் குழந்தை பெத்துக்கிற மாதிரி காட்டல, அந்த திருநம்பி தான் குழந்தை பெத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவள ஒரு தாய், அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? அந்த ஹீரோ தான். அப்போ படம் கிளியரா வந்திருக்கு. நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு.
புரியுதுங்களா? அந்த அமைப்பை திருநங்கை எதிர்க்குதான் தான் கேட்டாங்க. இல்ல நாங்க எதிர்க்கவே முடியாது இந்த படத்தை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இல்ல மேடம், அவரு LGBTQI நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சட்டம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஒருத்தவங்க உணர்வு பூர்வமா அவங்க ஜெண்டர் இதுதான் சொல்லிட்டா சட்டம் அதுதான் சொல்லிடுச்சு. அதை எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப LGBTQIல இப்ப இவர் வந்து நான் வந்து கேன்னு சொல்லிட்டா கேன்னு அவங்க சட்டம் சொல்லிதான் ஆகணும். இல்ல அவரை நான் முன்னாடி நிக்க வச்சு 4 கேள்வி கேட்பேன் கிடையவே கிடையாது. அவர் தனிப்பட்ட விதத்துல அவர் ஒரு கேன்னு சொல்லிட்டா கே தான். ஸோ அந்த மாதிரி LGBTQI நாங்க எதிர்க்கவே முடியாது. புரியுதுங்களா? இப்ப எப்படி ஒரு ஊனமுற்றவர்களை எதிர்க்க முடியாதோ அந்த மாதிரி தான் நாங்க வந்து பை நேச்சர் பை பர்த் நாங்க அவ்வளவுதான். அதனால நாங்க வந்து ஒரு கேயை எதிர்க்கணுமா? அவனுக்கு விருப்பப்பட்ட வாழ்வு அவங்க வாழ்வான். ஒரு LGBT ஒரு பெண்ணை ஓகே, தேங்க்யூ சார்.